குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தேடா? அவ்வளவுதான். ராஜாஜி தானடா அவங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைஸ்வரி ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவங்க எப்படா இருக்கும்? அந்த மேடையில உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயிர்களா? என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்? திராவிடம்னா என்னன்னு சொல்றான். எதுக்கு கொண்டு வரப்பட்டன்னு சொல்றான். ஆரியத்தை எதுக்கு சிவசேகரி இந்த திராவிடம் 30 ஆண்டுகளுடைய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நாண்டு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் வெறுக்கிறேன்னு சொல்றாரா? சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை ஏற்கிறாருல்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியில அவங்களுக்கு. இத்தனை ஆண்டுகள் அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேச சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. தலையாட்சி கால்டுவெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன். எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா? அவன் சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்றேன். அதுக்கு தானே வரலாறு இருக்கு. அந்த தழும்ப தடவை பார்த்து தவறை தீர்த்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு. எங்க தாத்தாக்கள் மேல, தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு